இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தானியேலின் புத்தகம் 2:22. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம எத்தனையோ நல்ல காரியங்களை செய்வோம், ஆனாலும் ஒளிஞ்சு மறைஞ்சு செய்கிற நிலைமையில தான் இருப்போம். வேறு மதத்தில் இருக்கிறவங்கள தேவன் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு தேவனை விசுவாசிப்பாங்க. ஒரு தடவை கமெண்ட்ஸில் பார்த்தேன், ஒருத்தவங்க ஹிந்து குடும்பத்தில் இருந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க, ஹிந்து குடும்பத்தில் பிறந்தது என்னோட தப்பா, ஏன் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ப்ரேயர் பண்ணி கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தேவன் மீது எவ்வளோ அன்பு இருக்குது. இந்த உலகத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பயந்து நடக்கிற சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார், வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நம்ம இருட்டில் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குற தேவன் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். வெளிச்சம் தேவனிடத்தில் தங்கும்னு சொல்கிறாங்க. நல்லது செய்கிறவங்களையும் தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிறவங்களையும் தேவன் அவரோட வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு காண்பிப்பார். ஆமேன்.